காலை வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிவகிரி பேரூராட்சியில் ஒளிரும் ஈரோடும் சிவகிரி பேரூராட்சியும் இணைந்து விவசாயிகளுக்கு இலவச மரக்கன்று வழங்கும் விழா இன்னைக்கு வச்சுருக்கோம். நம்ம ஒளிரும் ஈரோடு வந்து இதை வந்து ரொம்ப பல ஆண்டுகளாக வந்து இந்த மாதிரி மரக்கன்றுகளுக்கு வந்து விவசாயிகளுக்கும் சரி மற்ற நிறுவனத்துக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து மரக்கன்றுகளை இலவசமாக வழங்கி அதை எப்படி வளர்க்கணும் என்னங்கிற முறைகளையும் அவங்க வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஒரு பெரிய இது என்ன சொல்கிறது, அவங்க இந்த திட்டத்தை வந்து இலவசமாக மரக்கன்று கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு மரக்கன்று நம்ம வந்து நர்சரியில் போய் வாங்கணும் அப்படின்னா குறைந்தது 150லேருந்து 350 ரூபாய்க்கு நம்ம வாங்குவோம். ஆனால் அதை வந்து அந்த ஃபவுண்டேஷன் மூலமாக இலவசமாக விவசாயிகளுக்கு மரக்கன்று கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் அவங்க வந்து ரொம்ப காலமாக இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதில் வந்து சேர்மனாக இன்றைக்கி வந்து நம்மளுக்கு கார்த்திகேயன் சார் வந்திருக்காங்க. அவங்க வந்து என்னங்கிறத நம்மளுக்கு வந்து விரிவாக சொல்லுவாங்க. எப்படி மரக்கன்றுகளை வைக்கலாம், எப்படி எவ்வளோ நாளைக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரிலாம் ஈல்டு வரும் என்னங்கிறத பற்றி அதை சொல்லுவாங்க. அந்த ஃபவுண்டேஷன்லேருந்து 2 மேனேஜிங் டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க. ஒன்று கண்ணன் சார், இன்னொன்று சசிகுமார் சார்ன்னு சொல்லி 2 பேரும் வந்திருக்காங்க. முதல்ல அவங்க வெல்கம் பண்ணிடுவோம். இன்னும் என்னங்கிறத டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் விசாரித்து அவங்கக்கிட்ட இருந்து எவ்வளோ மரக்கன்றுகள் அப்படிங்கிறது அந்த நம்பர் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டு வந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒளிரும் ஈரோடு அண்ட் ரவுண்ட் டேபிள் 2 பேரும் சேர்ந்து இதை பண்ணுறேங்க. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2019 ஆரம்பிச்சிருக்கிறேங்க இந்த மரம் கொடுக்குறது. நாங்கள் ரவுண்ட் டேபிள்லேருந்து கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா 2019 ஒரு 650 மரம் கொடுத்தோங்க பெருந்துறை மெடிக்கல் காலேஜில். அதுக்கப்புறம் நிறையா ப்ரைவேட் லேண்டில் இண்டிவிஜுவல் ஓனர்ஸ்க்கு வந்து தனித்தனியாக இருக்கிறது நாங்களே கொடுத்துருவோங்க. கொடுத்து அவங்க வளர்த்திட்டாங்க. நாங்கள் வெறும் கொடுக்குறதோட விட்டுட்டோம். 2019 ஒரு 650, 2020 ஒரு 1000 மரம், அதுக்கப்புறம் ஒரு 2000 மரம், அந்த மாதிரி வந்து இப்போ போன வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 1,50,000 மரம் கொடுத்துருக்கோங்க இது வரைக்கும். வருஷம் அந்த மாதிரி கொடுத்து இந்த வருஷத்தில் வந்து என்ன டார்கெட் பண்ணோம்னாங்க, இந்த வருஷத்தில் மொத்தமாக சேர்த்து ஒரு 10 லட்சம் மரக்கன்றுகள் கொடுக்கலாங்கிறத பிளான் பண்ணி டார்கெட் ஆரம்பித்து போட்டு பண்ணிட்டு இருக்கிறோங்க. இந்த 2 மாதத்தை கொடுத்தா தான் நல்லாயிருக்குன்னு சொல்லி மற்ற நர்சரி வச்சுக்கிறவங்க அக்ரியில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி சொன்னாங்க. இந்த 2 மாதத்துக்கு பிளான் பண்ணலான்னு பிளான் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம வந்து எல்லா கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு ஸ்கூல் பசங்க மூலிமா கொடுக்கலான்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் சிவகிரி கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கொடுத்தோங்க. போன ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கோங்க. ஒரு 1.5 லட்சம் மரக்கன்றுகள் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும் கொடுத்துருக்கோங்க. இப்போதைக்கு ஸ்கூல் பசங்க மூலிமா கொடுத்து ஸ்கூல் பசங்க அவங்களோட இடத்துல வச்சுக்கிற மாதிரி அவங்களோட சொந்தக்காரங்களோட இடம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோட இடத்துலலாம் கொடுத்து பசங்க அதை மானிட்டர் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா மற்ற விவசாயிகிட்ட கொண்டு போய் கொடுத்து பண்ணலாம். ஆனால் அவங்கள போய் டேரெக்டாக ரீச் பண்ணுற முடியாததால த்ரூ பசங்க மூலிமா போய் அவங்களோட சொந்தக்காரங்க இடத்துல கொடுத்துட்டு இவங்க பசங்க அதை வளர்க்குறாங்களா இல்லையான்னு சொல்லி இவங்க அதை மானிட்டர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்குங்க. இது இல்லாமல் காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா கேஎஸ்ஆர் காலேஜ், நந்தா காலேஜ், கொங்கு காலேஜ், ஒவ்வொரு காலேஜில் இருக்கிறவங்களும் வந்து எனக்கு 1 லட்சம் மரக்கன்றுகளுக்கு அவங்க இது எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் வச்சு கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு என்னன்னா நாங்கள் வந்து காலேஜில் கொடுத்துருவோம். காலேஜ் வந்து அவங்க பசங்களை கொடுத்து அவங்களோட சொந்தக்காரங்கள் இடத்துலலாம் வச்சிடுறாங்க. அந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் முடிச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம இவங்ககிட்ட எம்பி அவங்களெல்லாம் சந்தித்து அவங்களெல்லாம் பற்றி பேசுகிறப்போ அவங்க த்ரூ பிடிஓ அவங்க மாதிரி அஃபீஷியல்ஸுக்கு நாங்கள் சொல்லி இப்போ ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் மூவ் பண்ணியிருக்கு. அப்படி போச்சுன்னா டேரெக்டாக விவசாயிகளுக்கு போயிடும். ஏன்னா நாங்கள் எங்களுக்கு மூலியமாக தெரிஞ்சு போனால் ஸ்கூல் காலேஜ் மூலிமா போகலான்னு பிளான் பண்ணேங்க. த்ரூ இன்னும் கவர்மெண்ட் சைடு போகிறோம்னா பிடிஓ விஏஓ அவங்க மூலிமா போச்சுன்னா டேரெக்டாக விவசாயிகளுக்கே போயிடுங்கிற மாதிரி பிளான் பண்ணி பேசிகிட்டு இருக்குங்க. இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, போயிட்டுருக்கு. இப்போ அதில் பாரும்போது நம்ம சிவகிரி இதில் இருந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருக்கோம். சரிங்க வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கொடுத்துருன்னு வச்சுக்கோங்க.
இப்போ இங்கே சிவகிரிலே வந்து பார்த்திங்கன்னா வலசுமணி லேத் அவங்களோட இதிலிருந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு 1,00,000 மரக்கன்றுகள் இங்கே வச்சு பேனரில் நம்ம கோயில் ஃபங்க்ஷன் நடந்தது இல்லைங்களா, தேர் திருவிழா நடப்பெல்லாம் நடத்தி கொஞ்சம் பேரில் வந்து வாங்கிட்டு போனாங்க. அப்போ வந்து ஒரு 1500 மரம் இன்னும் வாங்கிட்டு போயிருப்பாங்க. தெரிஞ்ச அந்த சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாமல் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் நடந்தப்போ ஒரு 1500 பேர் என்னமோ கேட்டு வாங்கி நம்மளை கொண்டு போய் கொடுத்துருக்கேன். இது டைரக்ட் விவசாயிகளுக்கு. இங்கே லோக்கலில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 மரத்துக்கிட்ட அவங்க புக் பண்ணிட்டாங்க. திருப்பி கொண்டு போய் கொடுத்துருக்கு. இங்கேருந்து ராஜேந்திரா ஸ்கூல் வரைக்கும் கொண்டு போய் கொடுத்துருங்க எல்லா பக்கமும். இப்போ நம்ம சிவகிரி ஸ்கூல்லனா நான் இங்கே சிவகிரி தான், சரி அதனால் நம்ம வீடு வந்து இங்கே வேளாசாமி குடோன் கேட்கலாம். ஆமாம் சரி. ஆக்சுவலி நான் வந்து இந்த வருஷம் சேர்மனாக இருக்குங்காட்டி சரி நம்ம ஊரில் பண்ணுவோம். இப்போ நான் ஆக்சுவலி இங்கே இருக்கிற ஸ்கூலில் நாங்கள் போன வருஷம் ஸ்கூல் கட்டினோம். ரவுண்ட் டேபிள் மூலிமா இந்த ஸ்கூல் கட்டினா, இன்னொன்று வந்து காரவலசுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்கூல் வந்து இடிஞ்சிருந்துச்சு. அந்த ஸ்கூல் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் கட்டினேன். ஸோ வருஷம் நான் எங்களோட ஆர்கனைசேஷனில் எப்படின்னா ஸ்கூல் கட்டி கொடுக்குறது தான் மெயின். சரி இதுக்கப்புறம் மரம் வளர்க்குறதுக்கும் இது பண்ணலான்னு சொல்லி நாங்களும் ஒளிரும் ஈரோடு 2 பேர் சேர்ந்து பண்ணலான்னு சொல்லி 2 பேர் சேர்ந்து இதில் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. சரி இப்போ நம்ம ஊராக இருக்குங்காட்டி சரி நம்ம ஊருக்கு எப்படி போய் ரீச் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதனால் அஃபிஷியல் மூலிமா சொல்லி போடலான்ட்டு தான் அப்புறம் இந்த இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இது நாங்கள் என்ன பண்ணுறோம்னா வச்சது மட்டும் இல்லாமல் அவங்க வச்சு மானிட்டர் பண்ணுங்க. இப்போ விவசாயிகள் வந்து ஃபோனில் இருக்காது. இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட் வச்சு ஆன்லைன் அப்ளிகேஷன் வச்சுட்டு அது நம்ம ஃபோட்டோ எடுத்துக்குவோம். ஃபோட்டோ எடுத்துன்னா எங்களுக்கு வந்து விவசாயிகள் எத்தனை பேர் வச்சு எந்த இடத்துல எவ்வளோ வச்சுக்கிறாங்கன்னு தெரியும். சப்போஸ் அவங்க கரெக்டாக வச்சுக்கிறாங்களா இல்லையான்னு இன்றைக்கி நம்ம கொடுத்துட்டு போயிடுவோம். கரெக்டாக வளர்த்துறாங்களா இல்லைன்னு எங்களுக்கு மானிட்டர் பண்ண முடியாதுங்கிறதுனால வெப்சைட் மாதிரி வச்சு அவங்கள ஃபோட்டோ எடுக்க வச்சு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஃபோட்டோ எடுக்க வச்சு நம்ம டேட்டாஸ் வாங்கிக்கிறோம். அப்போ உண்மையாலுமே வளர்த்திட்டு இருக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்குறக்காக. ஏன்னா சும்மா கொடுத்தோம்னா நிறைய பேர் வாங்கி கொண்டு விட்டுட்டு போயிடுறாங்க. அதனால சரி அப்படிங்கிறதும் பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. அது ரிலேட்டடாகவும் இப்போ போயிட்டுருக்கு. என்ன இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வகையான மரக்கன்றுகள் இருக்குங்க. எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம், எதுவும் பைசாலாம் வாங்குறதில்ல. ஆனால் எவ்வளோ வேணாலும் கொடுப்போம். ஆனால் அதுக்கு கொண்டு அவங்க கொண்டு வைக்கணும். வைக்கிறதுக்கு தான் மெயினாக அதை பிளான் பண்ணிக்கணும் வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ இருக்கிற பொல்யூஷன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னாங்க ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு 2000 கிலோ நம்ம கார்பன் டை ஆக்சைடு நம்ம பொல்யூஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த 2000 கிலோ நம்ம பொல்யூட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் ஒரு வருஷத்துக்கு 100 மரம் நடணுங்க. நட்டால் மட்டும்தான் நம்மளால் பொல்யூட் பண்ணுறதை நம்மளே மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அப்போது ஒரு வருஷத்துக்கு 100 மரம் வைக்கணும் நம்மளுக்கு ஒவ்வொருத்தரும். அட்லீஸ்ட் நம்ம விவசாயிகள் நம்ம வச்சுக்குவாங்க, நம்மளோட பெனிஃபிட்டுக்காக வைப்போம். பட் அது போக பொல்யூஷனுக்காக பண்ணணும்னா இது மேனேஜ் பண்ணி வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து 4-5 வகையான மரங்களும் இருக்குது. நிழல் தர மரங்களும் இருக்குது. அப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வெட்டி ரெவென்யூவாக காசு சம்பாதிக்க தர மாதிரி வரணும் இருக்குது. தேக்கு மரம், செம்மரம், சந்தன மரம்லாம். ஏன்னா செம்மரம்லாம் நம்ம ஊருக்கு வராதுங்க. அதுமாதிரி நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வராது. தேக்கு வரும், மற்ற எல்லா மரமும் தரணும் வைக்கணும். அப்புறம் இல்லாமல் பல வகைகள் மரம், பசங்களுக்கெல்லாம் பல வகைகள் சாப்பிட்டா தானே அவங்களுக்கு ஆர்வமாக இருப்பாங்க. அவங்களுக்கு உண்டான பல வகைகள் மட்டும் தரணும்னு வச்சுக்கோங்களேன். அது இல்லாமல் சவுக்கு என்ன வேணாலும் தர்றோம். ஆனால் அதை வச்சு பாதுகாக்கணும்னு வைங்களேன். இது எந்தளவுக்கு உங்களோட சொந்தக்காரங்கள் மூலிமா இப்படியெல்லாம் அவங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ சொன்னீங்கன்னா இங்கேயே வச்சு நம்ம இங்கேருந்து எடுத்து நம்ம கொடுத்துடலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், இன்னும் எவ்வளோ வேணாலும் கேளுங்க, ஃப்ரீயாக தந்துடலாம். ஆனால் அது கொண்டே வச்சு மானிட்டர் பண்ணுறது மட்டும்தான் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுங்கள். எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் வந்து விதை சிறிது விடைபெறுதுன்னு நியமிச்சிருக்கோம். இந்த ப்ராஜெக்டில் வந்து நாங்கள் வந்து விதை சிறிது விடைபெறுது. நாங்கள் எங்களுடைய டார்கெட் வந்து 10 லட்சம் மரக்கன்றுகள். எங்களோட டார்கெட் 10 லட்சம் மரக்கன்றுகள் வந்து விவசாயிகளுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது. இது வந்து முழுமையாக நம்ம வந்து ஃப்ரீயாக தரங்கிறது தான் எங்களுடைய மெயின் கான்செப்ட். இதில் வந்து விவசாயிகள் பலனடையணும். அவங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு டெம்பர் மரம் இதில் வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு 3 வெரைட்டியாக பிரிச்சிடும். ஃப்ரூட்ஸ் வெரைட்டி, அதாவது பல வகைகள், பழம் வகைகள். அப்புறம் டெம்பர் வெரைட்டின்னு சொல்லுவோம். டெம்பர் வெரைட்டினா நாளைக்கு வெட்டி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு வச்சுக்கணும், உங்களுக்கு வருமானம் வரும். அப்புறம் பொதுவான இடத்துலலாம் வைக்கிறதுக்கு நிழல் தரும் மரங்கள், அதான் 3 வெரைட்டியாக வச்சு மொத்தம் 25 வெரைட்டி வச்சுக்கிறோம். நார்மலாக இலவசமாக மரக்கன்று தருவீங்கன்னா அந்த என்ன ஒரு 4-5 வெரைட்டி மட்டும் கொடுத்துட்டு அதை வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்டு நாங்கள் 25 வெரைட்டி கொடுத்துட்றோம். அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்களே சூஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணி லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம். அப்போ தான் நீங்கள் ஓடி கொண்டு வச்சு பராமரித்து அதை பாதுகாப்புங்கிற ஒரு நம்பிக்கையில் பண்ணுறோம். இதனுடைய நோக்கம் வந்து எல்லோரும் வந்து விவசாயிகளுக்கு வருமானம் வரும், ஃபியூச்சரில் வருமானம் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக டிம்பர் வெரைட்டி நிறைய உள்ள வச்சுக்கிறோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வாங்கி பயனடையணும். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய
சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க யாருக்கு வேணாலும் நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி தரலாம். இதை நீங்கள் கொண்டு வைக்கும்போது பக்கத்தில் நீங்கள் வாங்கி எடுத்துகிட்டு போகும்போது நிறைய பேர் கேட்பாங்க எங்கே யார் கொடுத்தாங்க. அப்போ மறுபடியும் புக் பண்ணும்போது உங்களுக்கு நாங்கள் அடுத்த லாட் கொடுத்துட்டே இருக்கோம். இது நாங்கள் வந்து நீங்கள் எப்போ கேட்டாலும் கொடுப்போம். ஒரு குறிப்பிட்ட அளவு சேர்ந்தோன்னா கொண்டாந்து எடுத்துட்டோம். 100-200க்கு மேலே கேட்குறவங்களுக்கு நம்ம வந்து டைரெக்டாக டெலிவரி கொடுக்குறதுக்கு நம்ம உங்களுடைய தோட்டத்திலே டெலிவரி கொடுக்குறதுக்கு நம்ம பிளான் பண்ணிக்கிறோம். இது நீங்கள் வந்து முறையாக பயன்படுத்தி நீங்கள் பயனடைங்கிறத நாங்கள் விரும்புகிறோம். இது ஏற்பாடு செய்து கொடுத்த பேரூராட்சி EO மேடத்துக்கும் சேர்மன் மேடத்துக்கும் ரொம்ப நன்றி. இதில் என்ன கேட்டிங்கன்னா மொத்தம் 25 வரைக்கும் நீங்கள் எல்லாம் லிஸ்ட்டு ஃபில் பண்ணி தான் கொடுத்துருங்க. எதுங்க சொர்க்கம் நிழல் தர மரம் தாங்க பொதுவான இடத்துல இருக்கிறது. ரோட்டோரத்துலாம் இருக்குங்க சொர்க்க மரம். பெரிய பாக்கெட் பக்கம் எதுங்க பார்த்துருப்பீங்க எல்லாம் நிறைய ரோட்டோரத்துலாம் நிறைய சொர்க்க மரம் நிறைய தலையை இப்படி தான் பெருசாக இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ரோட்டோரத்தில் நிறைய இருக்குங்க. ஆமாங்க 100 மேலே இருந்ததுன்னா பண்ணி கேட்க பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி தாங்கண்ணா எல்லா டெம்பர் வேலையும் அதே மாதிரி தான். நம்ம கொஞ்சம் பெருசாக மரம் பெருசாக வருதுல்ல, கொஞ்சம் மகாகனி உலகம் வர மாட்டேங்குது. எல்லாமே நம்ம வரப்பில் வச்சுருக்கோங்க. அது தோப்பாக வச்சுருக்கோம். வரப்பில் வச்சு 10 வருஷத்துக்கு மேலே ஆயிரம் மகாகனி வைக்கலாம். வரப்பில் பாட்டில் வைக்கிறீங்க. பாட்டில் வச்சுருக்காங்க. நான் இந்த டேக்கெல்லாம் வர போச்சுட்டா பப்ஜி என்னமே தெரியாமல் எல்லா மரத்துலையும் வாங்கி வந்து எழுதுனாலே ஜேகரா கிடக்குது ஸ்கூலில் வந்து இப்போ பசங்க படிக்கிற மரத்தை வச்சுக்கோங்க. நல்லா இருக்கும் ஓரத்தில் தான் இருக்கும். முன்னாடி இருக்குது வச்சா நெல்லி 15 நிமிஷம் ஆமாம் இது நெல்லி மரம் 15 நிமிஷம். இன்னொரு 2 லோடு கொண்டாந்தா இந்த பாதி பாதி ஈட்டி 4-5 இருக்குது. 4-5 சைடு தான் இருக்குது. செம்மண் மேலே வரலைங்க இல்லை அங்கே சொல்லவே என்னென்ன மரம் பாரு வச்சு வச்சிருங்க. அடுத்த தடவை வந்துடும் அடிக்கிறப்போ ஓகே போடுங்க. நம்ம ஒட்டுறமா மேடம் வைக்கிறோம் அவ்வளோதானப்பா. வேணுமா மரத்தை பிடிக்காதீங்க, இதை பிடிங்க. வேற என்ன வேணும்? மாமரம் இருக்குது, புளி மரம் இருக்குது, நகப்பழ மரம் இருக்குது, சாப்பிட்றது அப்புறம் இது இருக்குது. எனக்கு வேணும் என்ன வேணுங்க? பலாக்கடை தான் துண்டு இருக்கு, அது இருக்கு. அதுதான்
நிறைய வேணுமா கம்மியாகும்? சொர்க்கம் அண்ணா வர இருக்கிறாரு லிஸ்ட் மருதனா அதை எடுத்து வச்சுக்கீங்களா? இந்த பக்கம் வாங்க. மருதனா அது லிஸ்ட்